வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். நான் கிருபாகர். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்நாட்டுக்காக படை வீரர்கள் மனதில் இருக்கும் பெரும் அர்ப்பணிப்பு அரசு சேவையில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. வன்னி நடவடிக்கையில் ராணுவத்தினர் வெற்றிக்கு அவர்களது திறமைகளும் ஒழுக்கமும் பெரும் பக்கபலமாக அமைந்தது என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பணியாற்றும் ஆங்கில ஆசிரியர்களுக்கு அம்மொழியில் உயர்கல்வி வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. மன்னார் சிலாவத்துறை வீதி புனரமைப்பு. ஆப்கானிஸ்தானில் காபூல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அமெரிக்க விமான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தாய்நாட்டுக்காக படைவீரர்கள் மனதில் இருக்கும் பெரும் அர்ப்பணிப்பு அரசு சேவையில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அர்ப்பணிப்பு அனைத்து ஊழியர்கள் மத்தியிலும் சமமாக இருக்கும் பட்சத்தில் நாட்டை அபிவிருத்தி செய்வது இலகுவான பணியாக இருக்கும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். 2009ஆம் ஆண்டில் சர்வதேச தாதிமார் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சீமாட்டி நைட்டிங்கேல் நினைவு தின நிகழ்ச்சியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 6000க்கும் அதிகமான தாதிமார் கலந்து கொண்ட இந்த வைபவம் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. நாட்டின் பொது எதிரியான பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்குவதற்கு இடமில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேகாரோக்கியமுள்ள இளைஞர்களின் உடலில் பிறப்பிலேயே நாட்டுப்பற்று எனும் நோய் தடுப்பு மருந்து கலந்திருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனவே வெளிநாட்டில் இருந்து வரும் தொற்றுக்களினால் இலங்கை மக்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா இந்த வைபவத்தில் உரையாற்றுகையில் தாதி சேவையை மேம்படுத்த அரசாங்கம் பெரும் பணியாற்றியிருப்பதாக தெரிவித்தார். அரசாங்க சேவை ஐக்கிய தாதிமார் சங்க தலைவர் சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர் உரையாற்றுகையில் தாதி சேவையின் சிறந்த தரத்தை விருத்தி செய்ய எப்பொழுதும் பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். கொடிய பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை விடுவித்து தேசத்தை ஐக்கியப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டும் வகையில் ஜனாதிபதிக்கு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. வன்னி நடவடிக்கையில் ராணுவத்தினர் வெற்றிக்கு அவர்களது திறமைகளும் ஒழுக்கமும் பெரும் பக்கபலமாக அமைந்தது என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை புகையிரத திணைக்களம் நிர்மாணித்த தேசிய புகையிரத நூதன சாலையை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். புகையிரத சேவையில் 150 ஆண்டு வரலாறு இந்த நூதன சாலையில் பிரதிபலிக்கின்றது. மருதானே தொழில்நுட்ப கல்லூரி சந்தையில் உள்ள முன்னாள் கோட்டை புகையிரத நிலைய வளவில் இந்த நூதன சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புகையிரதம் என்ற துணைப்பொருளான இருவட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களான லசந்த அழகிய வண்ண, மஹிந்த யாப்பா அபயவர்தன உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புலி ஆதரவாளர்கள் எத்தகைய கருத்துக்களை வெளியிட்டாலும் அரசின் வன்னி மனிதாபிமான நடவடிக்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் உரிமை அவர்களுக்கு கிடையாது என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இங்கு தெரிவித்தார். ලෝකෙ මොන විදියට බලපෑම් කරා මේ රටේ මානව හිමිකම් කඩ වෙනවද සාමාන්‍ය ජනතාවට හිරිහැරයක් වෙනවද කියන එක බලන්න ඕනම පුරවැසියෙක්ට ලෝකෙ අයිතිය තියෙනවා මේ විශ්වයේ ඕන කෙනෙක්ට අයිතිය තියෙනවා සංවිධානයකට රටකට විතරක් නෙමෙයි මේ රටේ අහිංසක සාමාන්‍ය පුරවැසියෙක්ට කරදරයක් අනතුරක් තියෙද කියලා බලන්න. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பணியாற்றும் ஆங்கில ஆசிரியர்களுக்கு அந்த மொழியில் உயர்கல்வி வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் பிள்ளைகளின் ஆங்கில அறிவை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் 1846 பாடசாலைகளில் சுமார் 6,40,000 மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். இந்த பாடசாலைகளில் சுமார் 31,000 ஆசிரியர்கள் சேவையில் ஈடுபடுகிறார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அனுராதபுரம், புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் 30 ஆசிரியர்கள் ஆங்கில பயிற்சிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகமும் கல்வி அமைச்சும் அமெரிக்க தூதரகமும் யுனெஸ்கோ அமைப்பும் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்துகின்றன. ஆரம்ப நிகழ்ச்சி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தலைமையில் இன்று கொழும்பில் ஆரம்பமானது. விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வன்னி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள படையினர் எல்டிடிஇ பயங்கரவாதிகள் ஆயுத பலத்தை பலவீனமடைய செய்துள்ளார்கள். 53வது படையணியின் தாக்குதலை அடுத்து பயங்கரவாதிகள் 2 விமான தாக்கும் ஆயுதங்களை கைவிட்டு தப்பியோடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை அங்குள்ள எமது விசேட நிருபர் அமல் சமந்த எமக்கு வழங்கியிருந்தார்.
சில ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் சில தினங்களுக்கு முன்பதாக பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து தப்பி செல்வதற்கு எடுக்கும் முயற்சி இந்த காட்சிகள் ஊடாக புலப்படுகின்றது. ஆளில்லா விமானம் மூலம் இந்த காட்சிகள் பெறப்பட்டன. நேற்று இந்த விமானம் தாக்கும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. படையினரின் ஊடுருவலை தடுப்பதற்காக பயங்கரவாதிகள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். 53வது படையணியினர் தந்திரோபாயமாக இந்த தாக்குதலை நிறைவேற்றியுள்ளனர். யுத்த கப்பல்களிலும் யுத்த படகுகளிலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் காணப்படும். යුදමුක්ත කලාපයේ සාමාන්‍ය ජනතාවත් ගැනීමට ඒ ක්‍රියානීතිය කරගෙන යන අවස්ථාව 23 மில்லிமீட்டர் அளவை கொண்ட இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி LTTE பயங்கரவாதிகள் நீண்ட காலமாக ராணுவத்தினரின் முன்னேற்ற பயணத்தை தடுக்க முயற்சித்துள்ளார்கள். මෙවැනි අවි බහුලව දක්නට ලැබෙන්නේ යුද නෞකා සහ නාවික ක්‍රියාකාරකම් වල දෙන යාත්‍රාවලයි. එහෙත් කොටි ත්‍රස්තවාදීන් දැනට බොහෝ කාලකට පෙර கிடையாகவும் நேராகவும் சுலபமாக இயங்கக்கூடிய வகையில் இந்த ஆயுதங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெடல்கன் என்ற பெயரில் இந்த ஆயுதம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதால் எஞ்சியிருக்கும் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான நிலப்பரப்பை கைப்பற்றும் நடவடிக்கையை துரிதப்படுத்த முடியும் என படையினர் நம்புகின்றனர். මීට යොදන උඩවල ඉදිරි කොටස නියමිත දුරක් දක්වා ගමන් කිරීමෙන් පසු හෝ ඊට පෙර හමුවන බාධකයක ගැටීමේදී ගුවනේදීම පුපුරා යන பயங்கரவாதிகளிடம் இவ்வாறான ஆயுதங்கள் இன்னும் காணப்பட்டாலும் ராணுவத்தினரின் வேகமான தாக்குதல் காரணமாக அவற்றை பயங்கரவாதிகள் கைவிட்டு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ඉදිරි කිලෝමීටර් 4කටත් අඩු භූමි ප්‍රමාණය අත්පත් කර ගැනීමේ හමුදාවේ මානුෂික ව්‍යායාමය වේගවත් කරන්නක් බවට කිසිදු සැකයක් නැහැ. මෙම අවියේ අමතර බැරල් 4ක්ද හමුදාවට හමු වුණා. මෙම ගුවන් යානා නාශකාවිය අත්පත් කර ගැනීමට හැකි වූයේ මෙහි ක්‍රියාකරු විනාශ කිරීමෙන් අනතුරුවයි. තවත් මෙවැනි අවිත්‍රස්තවාදීන් සතුව තිබිය හැකි වුවත් හමුදාවේ வேகවත් ගමන හමුවේ ඒවා දමා පලා යාම இதேவேளையில் கரையான்முள்ளி வாய்க்கால் பகுதியில் படையினர் பெருமளவு கன்னிவெடிகளையும் குண்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர். කරයාමුල්ලි වයිකාල් ඉදිරි භූමිය පරීක්ෂා பயங்கரவாதிகள் அமைத்த காவல் அரண்களில் இவை புதைக்கப்பட்டிருந்தன. මරවුගුල් රාශියක් பயங்கரவாதிகள் கன்னிவெடிகளை பொருத்தியிருந்தாலும் பொறிகளை வைத்திருந்தாலும் எவ்வாறான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட ராணுவ வீரர்களை தோற்கடிக்க முடியாது என்று ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். මරවුගුල් මෙන්ම දුරස්ත පාලක මගින් ක්‍රියාත්මක කළ හැකි බෝම්බ වර්ගද මේ අතර වනවා. දැන් ත්‍රස්තවාදීන් කුමන ආකාරයේ මරවුගුල් ඇට වූවත් කවර අවි වලින් වෙඩි තැබුවත් හමුදා සොල්දාදුවන්ගේ චිත්ත ධෛර්යය කැපවීම සහ රණකාමීත්වය පෙරදවීමට මේ කිසිවක් සමත් නොවන බව ඒකාන්තයි. வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா மாவட்ட நலன்புரி கிராமங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உணவை சமைத்து உண்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக மேல்குடியேற்ற மற்றும் அனர்த்த நிவாரண அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வன்னி பிரதேசத்திலிருந்து வவுனியாவுக்கு வரும் மக்களுக்கான நிவாரணப் பணிகள் குறித்து ஆராய்வதற்கான கூட்டம் ஒன்று நேற்று வவுனியா கச்சேரியில் நடைபெற்றது. அரசாங்க மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வீடமைப்பு, முகாம்களின் சுகாதார மேம்பாடு, உணவை சமைத்து உண்பதற்கான வழிவகைகள் ஆகியன பற்றி இந்த கூட்டத்தின் போது ஆராயப்பட்டது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மேலும் கருத்து வெளியிடுகையில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வரும் மக்களுக்கு தங்குமிட வசதிகள் ஏற்கனவே செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் வவுனியா அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ், மேஜர் ஜெனரல் GA சந்திரசிறி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மன்னார் சிலாவத்துறை வீதி துரித கதியில் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய இந்த வீதி நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வீதியின் நிர்மாண பணிகளை அமைச்சர் TB ரத்நாயக்க அண்மையில் சென்று பார்வையிட்டார். 25 வருடங்களுக்கு பின்னரே இந்த வீதி புனரமைக்கப்படுகிறது. 2 கட்டங்களாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதல் கட்டமாக 6 கிலோமீட்டர் வீதி புனரமைக்கப்படும். இதற்கென மொத்தம் 40 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. 2ஆம் கட்டத்தில் 33 கோடி ரூபாய் செலவில் 15 கிலோமீட்டர் வீதி புனரமைக்கப்பட உள்ளது. மேல்மாகாண சபைக்கு தெரிவு